அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 2 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு பல்வேறு நிறுவனங்களுடன் தமிழ்நாடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சிகாகோ சென்றிருக்கும் நிலையில் அங்கு தரவு மையம், பயன்பாடு, தொழில்துறை, வணிகம், இயந்திர கட்டிடம் மற்றும் பகிர்மான பணிகளை மேற்கொள்ளும் ஈட்ட நிறுவனத்தின் நிர்வாகிகளை சந்தித்தார். பின்னர் 200 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னையில் உள்ள அந்த நிறுவனத்தின் உற்பத்தி வசதியை விரிவுபடுத்தவும், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையம் நிறுவுவதற்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அமெரிக்காவைச் சேர்ந்த இடர் மேலாண்மை தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்கி வரும் அஷ்யூரன் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் உலகளாவிய திறன் மையத்தை இந்த நிறுவனம் நிறுவ உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.